பள்ளிக்கல்வி பொதுத் தேர்வின் போது வாட்ஸ்அப் போன்ற நவீன அலைபேசி வசதிகளை பயன்படுத்தி முறையற்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் +2 கணித தேர்வு வினாத்தாள் அலைபேசி வாட்ஸ்அப் மூலம் வெளியானது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இதற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி பதிலளிக்கையில் +2 கணித தேர்வு வினாத்தாள் வெளியானது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விளக்கினார். இதுபோன்ற முறையற்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு தேர்வுத்துறை இயக்குநர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பள்ளிக் கல்வித்துறையைச் சார்ந்த கீழ்கண்ட பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் கைதான ஆசிரியர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைப்பற்றப்பட்ட 2 ஆசிரியர்களின் அலைபேசிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இனிவரும் தேர்வுகளில் இதுபோன்ற நடைமுறைகளை தேர்வறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் கடைபிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு தேர்வுத்துறை இயக்குநர் அனைத்து அலுவலருக்கும் ஒரு விவரமான சுற்றறிக்கை வழிகாட்டுதலையும் அனுப்பியுள்ளார்கள். மேலும் இதுபோன்ற முறையற்ற நிகழ்வுகள் இனி வரும் தேர்வுகளில் நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது.